வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட சில நூல்கள் இப்போ நடக்கிற உலக விஷயங்கள, குறிப்பா போர்கள பத்தி எப்படி விளக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க நேர விஷயத்துக்கு வருவோம். இப்போ மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற போர்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய பிளானோட ஒரு பகுதியா, இல்ல எல்லாமே கைமீறி போயிட்டு இருக்கா? இந்த ஆய்வுல சில மூல ஆதாரங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தான் நாம தேடப் போறோம். இந்த விளக்கத்தோட அடிப்படை என்னன்னா, எல்லாமே ஏற்கனவே ஒரு வரைபடம் போட்ட மாதிரி தான் நடக்குதாம். முக்கியமா 3 பழமையான புத்தகங்கள். இத தனித்தனியா பார்க்காம ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு பெரிய மிஷின் மாதிரி பார்க்கணும்னு சொல்லுது. அப்போ இது எப்படிதான் வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். 3 கியர்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு இன்ஜினை இயக்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல் கியர் டேனியல் புத்தகம். இதுதான் நமக்கு டைம்லைனை கொடுக்குது. குறிப்பா அந்த கடைசி 7 வருஷத்துக்கான ஷெட்யூல். 2வது கியர் எசேக்கியல். இது இஸ்ரேலுக்கு எதிரா நடக்க போற ஒரு முக்கியமான போரை பத்தின டீடைல்ஸ் கொடுக்குது. இப்போ 3வது கியர் வெளிப்படுத்தல். இதுதான் இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் எப்படி முடியும், கடைசி தீர்ப்பு எப்படி இருக்கும்னு ஒரு முழு படத்தையும் நமக்கு காட்டுது. பாத்தீங்களா, எல்லாமே கனெக்டட். ஓகே, இப்ப அந்த டைம்லைன்ல நடக்க போற முதல் பெரிய சம்பவத்துக்குள்ள போலாம். அது என்னன்னா, இஸ்ரேல் மேல ஒரு பெரிய படையெடுப்பு நடக்கும்னு சொல்லப்படுது. இந்த மூல ஆதாரங்கள் படி இதுல யார் யாரெல்லாம் கலந்துப்பாங்கன்னு கண்டுபிடிக்க பழங்கால பேர்களை இப்போ இருக்கிற நாடுகளோட பொருத்தி பாக்குறாங்க. அப்போ இந்த கூட்டணியில யார் யார் இருப்பாங்க வாங்க பார்க்கலாம். இந்த விளக்கத்தின்படி கோக், ரோஸ் அப்படிங்கிற பெயர்கள் ரஷ்யாவை குறிக்குதான். பெர்ஷியாங்கிறது ஈரான். அப்புறம் கோமர், தோகர்மா இது ரெண்டும் துருக்கி மற்றும் மத்திய ஆசிய நாடுகளை குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த வடக்கு கூட்டணியை உருவாக்குறாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு, ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த தீர்க்க தரிசனத்தின்படி ஈரான் இந்த போர்ல ஒரு சென்ட்ரல் பிளேயர். ஆனா இன்னைக்கு நியூஸ்ல எல்லாம் பார்த்தா என்ன தெரியுது? ஈரான் பொருளாதார தடையாலையும் மிலிட்டரி தாக்குதலாலையும் ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இவ்ளோ பலவீனமா இருக்கிற ஒரு நாடு எப்படி இவ்ளோ பெரிய போர்ல ஒரு முக்கிய பங்கு வைக்க முடியும்? இந்த மர்மத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். விருப்பமே இல்லாம சில நாடுகள் எப்படி இந்த போர்க்களத்துக்குள்ள இழுக்கப்படுதுங்கிறத விளக்க அந்த மூல நூல்கள்ல ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் பயன்படுத்தப்படுது. அதுதான் தாடைகளில் உள்ள கொக்கி. இந்த உருவகம் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு பாருங்க. அந்த வசனமே என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை திருப்பி உன் தாடைகளில் கொக்கிகளை போட்டு உன்னையும் உன் முழு இராணுவத்தையும் வெளியே கொண்டு வருவேன். இதிலிருந்தே தெரியுது, இது அவங்களா விரும்பி வர போர் இல்ல, ஒரு கட்டாயத்தின் பேர்ல இழுத்துட்டு வரப்படுறாங்கன்னு. சரி, தாடையில கொக்கின்னா அதுக்கு நிஜமான அர்த்தம் என்ன? இந்த விளக்கத்தின்படி அந்த கொக்கிங்கிறது வேற ஒன்னும் இல்ல, தாங்க முடியாத அளவுக்கு வர்ற அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி, இன்னொரு பக்கம் மத்திய கிழக்குல தன்னோட கூட்டாளிகளை காப்பாத்தியே ஆகணுங்கிற கட்டாயம். இந்த மாதிரி காரணங்களால தான் ரஷ்யாவும் அதோட கூட்டணி நாடுகளும் தங்களோட சொந்த விருப்பத்துக்கு எதிரா இஸ்ரேல் மேல படையெடுக்க பாத்திய செய்யப்படுவாங்க. அதனால தான் இந்த படையெடுப்பை வெறும் கொள்கைக்காக நடக்கிற ஒன்னா பார்க்க முடியல. மூல ஆதாரங்கள் இத உயிர் பிழைப்பதற்கான போர் அப்படின்னு சொல்லுது. அதாவது இது அவங்களோட பலத்தோட அடையாளம் இல்ல, அவங்க வேற வழி இல்லாம எடுக்கிற ஒரு கடைசி முயற்சி. சரி, போர் நடக்குது. அப்போ இதோட முடிவு எப்படி இருக்கும்? இங்கதான் விஷயமே ரொம்ப அதிர்ச்சிகரமா மாறுது. அந்த படையெடுத்து வர்ற ராணுவத்துல 6ல் 5 பங்கு முழுசா அழிக்கப்படும் சொல்லப்படுது. ஆனா பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த அழிவு இஸ்ரேலிய ராணுவத்தால நடக்காதாம். ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், அதாவது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியால தான் நடக்கும்னு அந்த மூலங்கள் சொல்லுது. இது உண்மையிலே நடந்தா உலக அரசியலையே தலைகீழா புரட்டி போட்டுடும் இல்லையா? இப்போ யோசிங்க, ஒரு பெரிய ராணுவ கூட்டணி திடீர்னு காணாம போயிடுது. உலகமே ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கு, ஒரு பவர் வேக்யூம் உருவாகுது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் உலகத்துக்கு ஒரு புதிய தலைவர் வரதுக்கான சரியான ஸ்டேஜ் உருவாகுது. எல்லாருமே ஒரு மீட்பருக்காக காத்திருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தா எல்லாம் ரொம்ப வேகமா நடக்குது. முதல்ல அந்த ரஷ்யா ஈரானிய கூட்டணி வீழ்ச்சி அடைஞ்சதால உலகமே ஸ்தம்பிச்சு நிக்குது. அடுத்து இந்த குழப்பத்துக்கு மத்தியில இருந்து ஒருத்தர் வராரு. ரொம்ப கவர்ச்சிகரமான தலைவர், உலகத்துக்கே சமாதானம் கொண்டு வர்றவர் மாதிரி தோன்றுவார். 3வதா அந்த தலைவர் இஸ்ரேல மையமா வச்சு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த 7 வருஷ சமாதான ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுவார். இந்த நபரைத்தான் மூல ஆதாரம் ஆன்டிகிரைஸ்டோட ஒப்பிடுது. அதாவது இறுதி காலத்துல தோன்றுவார்னு சொல்லப்படுற அந்த சக்தி வாய்ந்த நபர் இவர்தான்னு சொல்லப்படுது. அந்த 7 வருஷ ஒப்பந்தத்துல ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அது என்னன்னா, ஜெருசலேம்ல யூதர்களோட ஆலயத்தை திரும்பவும் கட்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது. இந்த அனுமதி தான் அந்த கடைசி 7 வருஷத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு கவுண்டவுன் ஆரம்பிக்கிற மாதிரி. பல வருஷமா ரொம்ப சர்ச்சையா இருக்கிற அந்த டெம்பிள் மவுண்ட் பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும்? அந்த மூல ஆதாரத்தின்படி இந்த புது தலைவர் ஒரு லேண்ட் ஷேரிங் டீல கொண்டு வருவாராம். அதாவது அந்த இடத்தோட ஒரு பகுதிய, வெளிப்பிரகாரத்தை யூதர்கள் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது மூலமா அந்த டீல் சாத்தியமாகும்னு சொல்லப்படுது. அந்த போரோட விளைவுகள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் தெரியுமா? இந்த 2 நம்பரை பாருங்க. தோற்கடிக்கப்பட்ட ராணுவத்தோட ஆயுதங்களை இஸ்ரேல எரிபொருளா பயன்படுத்தவே 7 வருஷம் ஆகுமா. போர்க்களத்துல இறந்தவங்கள புதைச்சு அந்த இடத்த சுத்தம் செய்யவே 7 மாசம் எடுக்குமா. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க அந்த போரோட தாக்கம் எந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கும்னு. சரி, இப்போ உலகம் ஒரு புது கட்டத்துக்கு போயிடுச்சு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது விஸ்வாசிகளுக்கு என்ன செய்தி இருக்கு? இங்கதான் ஒரு முக்கியமான கருத்து வருது. அதுதான் 144,000 பேர் கொண்ட ஒரு குழு. இந்த மூல ஆதாரங்களின்படி இவங்க இறுதி காலத்துல கடவுளோட சேவைக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டீம். இது ஒரு ஆன்மீக ராணுவத்துக்கான கடைசி அழைப்புன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஆன்மீக ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல சேர்றது சாதாரண விஷயம் இல்ல. வெளிப்படுத்தல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா ஆதாரம் காட்டுற 5 கடுமையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணுமா. உலக விஷயங்களால கரைபடாத ஆன்மீக தூய்மை, முழுமையான கீழ்ப்படிதல், கடவுளுக்கு முதல் பலனா தங்களையே அர்ப்பணிக்கிறது, வாயில எந்த பொய்யும் இல்லாம நேர்மையா இருக்கிறது, அப்புறம் எந்த குற்றமும் குறையும் இல்லாதவங்க, இப்படி இருக்கணுமா. இது நிஜமாவே ஒரு ரொம்ப உயர்ந்த தகுதி நிலை. நம்ம இந்த ஆய்வை அந்த மூல ஆதாரங்கள்ல இருந்து வர ஒரு பவர்ஃபுல்லான மேற்கோளோட முடிக்கலாம். 3வது ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டுறது மனித வரலாற்றோட கடைசி ஓட்டப்பந்தயத்துக்கான ஸ்டார்டிங் கன் வெடிக்கிற மாதிரி. இந்த விளக்கம் நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களோட முக்கியத்துவத்தையும் அது எவ்வளவு அவசரமானதுங்கிறதையும் ஒரே வரியில சொல்லுது. இது நம்மள இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்குது இல்லையா?